ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம மிரரை வச்சு பீட் ஒர்க் அண்ட் வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பீட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஜர்தோசியை வச்சு எப்படி மிரரில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸை வச்சு எப்படி வந்து மிரரில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா பீட்ஸு நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் அல்லது கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷிவிங் த்ரெட்டு வந்து நாட் போட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிரருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 3 பீட்ஸ் நான் லோட் பண்ணிவிட்டு அந்த மிரருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். மேலே அதாவது நம்ம 3 பீட்ஸ் போட்டிருக்க முடியும், அதில் 2வது பீட்ஸ் பக்கத்தில் வந்து மேலே வரைக்கும் த்ரெட்டை கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். திரும்ப வந்து 3 பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பீட்ஸை வந்து இந்த இடத்துல அப்படியே மிரருக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 3 பீட்ஸ் எடுத்திங்கன்னா 3 பீட்ஸு தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும். 4 பீட்ஸ் எடுத்திங்கன்னா 4 பீட்ஸாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பேக்கில் வந்து கொண்டுட்டு போகிறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச்சோட சென்டருக்கு வந்து கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸோ அதே மாதிரியே தான் இந்த ஸ்டிச்சு நம்ம அந்த மிரருக்கு பக்கத்தில் நெருக்கமாக வந்து போட்டுகிட்டே வந்தாலே போதும். இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து இந்த பீட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சேம் வந்து அதே மாதிரியே தான் பேக்கில் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். திரும்ப அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியுமே சேம் வந்து நம்ம பீட்ஸ் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அந்த மிரருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. திரும்ப அந்த ஜர்தோசியோட பாதியில் வந்து பேக்கில் த்ரெட்டை கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு மிரருக்கு ஒட்டின மாதிரியே நம்ம வந்து ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மிரருக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதிகம் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். லாஸ்ட் வந்து எண்டில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். சேம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்டிச்சையுமே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நான் வந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.